வணக்கம் கல்வராயன் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இளம்பட்டு ஆலயத்தில் தாங்க இருக்கிறோம். ஆலயம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேர்வாய்ப்பட்டும் வலசெலவு இந்த 2 கிராமத்துக்கு நடுவே தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த 2 ஊர் மக்கள் சேர்ந்து தான் திருவிழா வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வராங்க. நீங்கள் திருவிழாவில் கலந்துக்கணுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து கலந்துக்கோங்க. ஐயா, இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க ஐயா. இந்த கோயிலோட சிறப்பு இப்போ ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி நடந்திருந்தது. இப்போ 7 தலைமுறைக்கு அடுத்தது இப்போ ஒரு 3 வருஷமாக திருவிழா வந்து இளம்பட்டு அம்மன் பேர் வழங்கிட்டு இருக்கு கோயிலுக்கு. ஆனால் இதில் 3 சாமி இருக்குது. ஒன்று வந்து சிவன், இன்னொன்று பெருமாள், சரிங்களா, இன்னொன்று அம்மன். ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு சாமி இருக்குது. 7 தலைமுறை முன்னாடி நம் முன்னோர்கள் வந்து செஞ்சாங்க. அது சில பல காரணங்களால் தடைப்பட்டு நின்று போச்சு. ஆனால் இப்பொழுது நாங்கள் வந்து அதை எடுத்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கோயில் நடத்துகிறோம், 2 கிராமம் சேர்ந்து. ஆனால் சுற்று வட்டார எல்லா கிராமத்துக்கும் இது பொதுவான கோயில் தான். கோயிலுக்கான சிறப்பம்சம் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தான் திருமணம் பண்ணுறாங்க. இவருக்கு தான் முதல்ல இந்த கோயிலில் ஆரம்பித்த உடனே இவருக்கு தான் முதல் திருமணம் பண்ணாங்க. அதேமாதிரி குழந்தை வர வேணாதவங்க கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். கண்டிப்பாக வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். ஃபேமஸான தேர் ஓடிட்டு இருந்திருக்கு. சில பல காரணங்களால் அந்த தேர் வந்து அது போய் கிணத்துல போய் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் சொல்கிறாங்க. குறி இருந்துச்சு, இந்த இடத்துல தான் தேர் இறங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நாங்கள் எடுத்து இதுமாரி நடந்திருக்கா, போயிருக்கா. அப்போ எல்லா ஊர்லேயும் பெரிய கோயில் இருக்கும்போது நம்ம ஊர்லேயும் ஒரு பெரிய கோயில் வேணும்ல. அதனால் அதை நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் ஊர் மக்கள் சேர்ந்து இந்த கோயிலை சீரு சிறப்புமாக இந்த 3 வருடமாக நடத்தி கொண்டிருக்கு. சிம்பிளாக தான் இருக்குது. பார்த்தோம், சரிங்களா, பார்த்தீங்களா, இன்னும் சிம்பிளாக தான் இருக்குது. இது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஊர் சார்பாக சேர்ந்து எங்களால் முடிஞ்சதெல்லாம் ஒரு டொனேஷன் அது மாதிரி கலெக்ஷன் பண்ணி நாங்கள் பெரிய கோயிலாக கட்டி இதை விட கிராண்டாக பண்ணுவோம். நாங்கள் கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களாம் இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணலாம். மலையாளம் கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க, கருந்தர் கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் ஒரு பெரிய கோயில் வேணுன்ற நாங்கள் ஆசைப்பட்டது அந்த கோயிலில் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாா நீங்களும் வாங்க. ராமர் பாதம் இருக்கு, எல்லா சாமியும் இங்கே இருக்கு. எல்லாரும் வாங்க. நாளைக்கு அன்னதானம் உண்டு. 2 ஊர்லேயும் சிறப்பு எடுப்பாங்க. பொங்கல் வைப்பாங்க, வீட்டுக்கு ஒவ்வொரு பொங்கல். விசேஷ நாளுக்கு நல்லா இருக்கணும். நைட்டுக்கு தெருக்கூத்து எப்பயும் போல இருக்கு. சுற்று வட்டாரங்கள்னு மக்களுக்கு தெரியாது. இது தெரியப்படுத்துறதுக்கு உங்களோட சேனல் என்ன நேம்? கல்வராயன் ஹில்ஸ். கல்வராயன் ஹில்ஸ் பாருங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஊரை நீங்க தான் வெளியே கொண்டு போகணும், சரிங்களா? இதை நாங்கள் 10 பேர் சொல்றதோட நீங்க இன்னும் 1000 பேர் சொன்னீங்கன்னா எங்களோட ஊரும் எங்களோட மக்களும் இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு உங்களுடைய கை கொடுங்க. உங்களுடைய வீடியோவுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.